அப்ப எங்க அம்மா கேட்பாங்க, டேய் கமல், என்னடா என்னதான்டா அவனை பாத்துட்டு இருக்க அப்படின்னு. டேய் எதனா பேசுடா அதுகிட்ட அப்படின்ட்டு சொன்னாங்க. உடனே டேய் உட்கார்றா, வாடா படிக்கலாம், இங்க பாரு எழுதலாம் அப்படின்ட்டு என் தம்பி சொல்லி அதை தடவி கொடுப்பான். என் தங்கச்சி ஒரு சின்ன குழந்தைய எப்படி கேர் பண்றோமோ அதே போல இடுப்புல தூக்கி வச்சுக்கோம், போடுங்க மக்கமல்டா இப்ப நம்ம அப்படின்ட்டு சொன்னோம். டிவில ஏதாச்சும் பாட்டு வச்சுட்டு நானும் கமல் ராயும் டான்ஸ் ஆடுறோம் பாரு அப்படின்ட்டு சொன்னோம். கமல் ராய் எங்காச்சும் நின்னுட்டு இருந்தானா வீட்டுக்கு வெளியே, அந்த முன்னாடி காலை வந்து ரெண்டுத்தையும் தூக்கி விட்டுட்டு, நாங்க ரெண்டு பேரும் இப்ப பாருங்க டான்ஸ் ஆடுறோம் அப்படின்ட்டு எல்லாம் சொல்லிட்டு இருக்கோம். அப்போ எங்க மாமி திட்டுவாங்க, அது இடுப்புல தூக்கி வச்சிருந்தாவே இறக்கி விட்டுரு பொண்ண, அது மேல எல்லாம் குட்டி குட்டி பூச்சி இருக்கும், உன் மேல ஏறிடும்னு சொல்லுவாங்க. அப்ப கூட அது கேட்கவே கேட்காது, எப்பவுமே அதை தூக்கிதான் வச்சிட்டு இருக்கும். இப்படியெல்லாம் பாசமா இருந்த கமல் ராய்க்கு திடீர்னு உடம்பு முடியாத போயிடுச்சு. என்னுடைய தங்கச்சி ஹாஸ்பிட்டலுக்கு கிட்டுன்னு போலான்னு சொன்னாக்க எங்க அம்மா சொல்லிட்டாங்க, இல்ல வேணாம், அது கூட்டின்னு போனா கூட செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அன்னைக்கு நைட்டு சாப்பாடு கொடுக்கும்பொழுது ரொம்ப மோசமான நிலைமை ஆயிடுச்சு. என்னோட தம்பிய கூப்பிட்டாங்க, வாடா வந்து பாருடா அப்படின்னு சொன்னா, இல்ல நான் வரமாட்டேன், நான் பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டு அப்படியே தலைக்காணியில முகத்துல வச்சு அழுதான். அதை பார்த்துட்டு நான் சொன்னேன், அவன் அழுகுறாமா அப்படின்னு சொல்லிட்டு. எது வேணா காலையில நடக்கலாம், இதுதான் உலகம், இது ஏன் நினைச்சிட்டு இருக்க கூடாது, என்ன பண்றது, அதுக்கு அவ்வளவுதான் ஆயுள் கடவுள் கொடுத்துட்டாரு அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்க. என்னுடைய தம்பி தங்கச்சிக்கு இது போல எல்லாம் ஆறுதல் சொல்லிட்டாங்க. ஆனா எங்க அம்மாவே அடிக்கடிக்கு எழுந்து போயிட்டு ஜன்னல் வழியா கமல் என்ன பண்றான்ட்டு பார்த்தா, அந்த கோணி மேலேயே அமைதியா அவன் படுத்துட்டு தான் இருந்தான். 4 மணிக்கு அம்மா கதவு திறந்து போயிட்டு பார்க்கும் பொழுது அப்படியே அவன் இறந்துட்டு இருந்தான். என்னுடைய தங்கச்சியை மட்டும் எழுப்பிட்டு போனாங்க, இங்க வா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ பார்த்தா என் தங்கச்சி, உன்னாலதான் எல்லாமே ஆச்சு அப்படின்னு சொல்லி அந்த வாய்ஸ் மட்டும் எனக்கு கேட்டுச்சு. அப்பவே தெரிஞ்சுக்கிட்டேன் அது செத்து போயிடுச்சு அப்படின்ட்டு. அந்த விடிகாலத்திலேயே அது என் தங்கச்சி எங்க அம்மாவை சண்டை போட்டுச்சு, நீ மட்டும் ஹாஸ்பிட்டலுக்கு அதை கூட்டின்னு போறதுக்கு ஓகே சொல்லியிருந்தா நானும் அண்ணாவுமே கூட்டின்னு போயிருந்தா அது பொழைச்சிருக்கோங்க. இல்லம்மா, நீங்க எடுத்துட்டு வந்து காட்டும் பொழுதே எனக்கு தெரியாது இறந்துரும்னு, அது நேத்து சாயங்காலமே இறந்திருக்க வேண்டியதா, அதுக்கு ஏன்னா நம்ம வீட்டுலதான் உயிர் போகணும்னு இருந்திருக்கு, அதனாலதான் நான் வந்து ஹாஸ்பிட்டல் வேணான்னு